வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட கவியின் சிறப்பு 1954 எழுதியிருக்காரு. ஞான களஞ்சியத்தில் 381வது பாடலாக எழுதியிருக்காரு. கவி அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எசன்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா வார்த்தைகள் பேசும்பொழுது இப்போ நான் அந்த கவிக்கு விளக்கம் சொல்லும்போது நிறைய வருது. ஆனால் அதோட சாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எசன்ஸ் மாதிரி அந்த 4 வரி, 8 வரி, இன்னும் ஐக்கூ கவிதையெல்லாம் கூட எழுதுகிறாங்க. அவங்களோட வார்த்தைகள், அவரோட எண்ணங்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த கவிதையாக வருது. அந்த விதத்தில் சுவாமிஜி கவிக்கே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். பல பொருள்களை ஒரு அறையில் வைக்க நேர்ந்தால் பகுத்து பிரித்தே ஒழுங்காய் அடுக்கி வைப்போம். நலமதனால் அவற்றில் ஒன்று வேண்டும் போது நாம் எளிதில் எடுத்து விடலாம். அதனை போன்றே புலனியக்க அறிவாய்ந்து புரிந்து கொண்ட புதிய கருத்துக்கள் எல்லாம் புவியுள்ளோருக்கு கலங்கி நின்ற நிலையினும் வேண்டும் ஒன்றின் கருத்துணர்த்தும் சொல்லடுக்கே கவிகளாகும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. பல பொருளை ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா தேட முடியாது. ஏன்னா எல்லாமே அது அந்த இடத்துல மொழி எல்லாமே ஒன்றா இருக்கும். அப்போ பகுத்து பிரித்தே ஒழுங்காக அடுக்கி வைப்போம். இந்த பொருள் இந்த இடத்துல, இந்த பொருள் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோங்க, எடுத்து வைக்கும் பொழுது அப்போ தேவைன்னு சொல்ல என்ன பண்ணுதுங்க, டக்குன்னு போய் எடுத்துடுறோம். அப்போ நலமதனால் அவற்றில் ஒன்று வேண்டும் போது என்ன பண்ணுறோங்க, நாம் சீக்கிரமாக போய் எளிதில் எடுத்து விடலாம். அதனை போன்று எவ்வளோ அழகாக விளக்கம் சொல்கிறாரு பாருங்க. அந்த அடுக்கி வைக்கிற மாதிரி நம்ம மைண்டில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, புலனியக்க அறிவாய்ந்து புரிந்து கொண்ட இந்த 5 புலன்கள், கள்ளப்புலன் தான் திருமூலர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த புலன்கள் மூலமாக தான் நம்ம பார்த்திங்கன்னா உலக இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் பொழுது இதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, எதையுமே நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வு எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம், அறிஞ்சிக்கிறோம், அறிவை கொண்டு உணர்ந்து கொள்கிறோம். அப்போ அந்த விதத்தில் நாம் புலனியக்க அறிவாய்ந்து புரிந்து கொண்ட புதிய கருத்துக்கள் எல்லாம், சில கருத்துக்கள் வரும். சில சமயத்தில் தியானம் செய்யும்போது பார்த்திங்கன்னா சில கருத்துக்கள் நமக்குள்ளே வரதான் செய்யுது. அப்போ புவியுள்ளோருக்கு கலங்கி நின்ற நிலையிலும் வேண்டும் ஒன்றின். அப்போ அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதும் என்ன எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருத்துணர்த்தும் சொல்லடுக்கே. நம்மளோட அந்த ஒரு உணர்வு, நம்மளோடன்றத விட உணர்ந்தவங்களோட அந்த ஒரு சொல். இப்போ எவ்வளோ சித்தர்கள் மகான்கள், திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்தார்களாம். வருஷத்துக்கு ஒரு கவிதை எழுதுவாருங்களாம். அப்போ அந்த எழுதின அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாருங்க, அவரோட எண்ணங்கள் எல்லாம் சாரமாக. இப்போ திருவள்ளுவர் எடுத்துக்கங்க, 1.25 அடி தான். அந்த 1.25 அடியில் சொல்லாத வார்த்தைகளே தெரியல. எவ்வளோ ஒரு அந்த வார்த்தை, தமிழ் வார்த்தைகளை கோர்த்து எவ்வளோ அழகாக அதை போட்டிருக்காரு. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஒரு தடவை அர்த்தம் புரியுது, நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ காரணம் எப்படி, அவர் எழுதுந்து ஒரே வார்த்தை தான், ஏன் நம்ம அப்பப்போ ஒரு மாதிரி நம்மளுக்கு கருத்து தெரியுது அப்படின்னா, அந்த வார்த்தைகள் இறைவன் கொடுத்தது, அவர் சாரமாக கவிதையாக எழுதி வச்சிருக்கார். ஆனால் நம்ம அறிவில் உயர 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 அந்த வார்த்தைகளோட விளக்கங்கள் வேறு வேறு விதமாக வருகிறது. அதுதான் சொல்கிறார், கருத்துணர்த்தும் சொல்லடுக்கே. அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிகளே ஆகுன்றாங்க. கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் ஒரு பிராப்தம் இருக்கணுமா, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குமா, இல்லை இறைநிலை அவங்களுக்கு கொடுக்குற வரமான்னு தெரியல. ஆனால் அவங்களோட எண்ணங்கள், இல்லை மற்றவர்களோட எண்ணங்கள், உலக வாழ்க்கையோ இல்லை இயற்கையோ மனித இயல்பான ஒரு வாழ்க்கைக்கோ இந்த கவிதைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து அவங்க எண்ணங்களை தொகுத்து அழகாக வைக்கிறார்கள். அப்போ கவிதைன்னு சொல்ல நம்மளுக்கு பாருங்கள் ஈஸியாக குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கவிதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு விலக்குறை தான் பெருசாக எழுத முடியும். 10 பக்கம் அப்படிலாம் கூட எழுதுவாங்க இல்லைங்களா. ஆனால் கவிதைன்னு சொல்ல 4 வரி 8 வரி 10 வரி அப்படி தான் இருக்கும். ஆனால் அதோட விளக்கங்கள் ஒரு நோட்டு புக்கே எழுதலாம். அதுபோல் நாம் வாழ்க்கையில் அனுபவங்களை, புலன் இன்பங்களின் அனுபவங்களை கொண்டு நம்ம உலக இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது நமக்குள் சாரமாக சில வார்த்தைகள் வரலாம். அந்த வார்த்தைகளை கவிதையாக நாம் வடிவமைப்பு பண்ணும்போது ஈஸியாக மற்றவர்களும் புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தவத்தாலன்றி யாரும் கவிதை எழுத முடியல. எல்லாராலுமே சராசரி மக்கள் கூட எழுதுகிறாங்க அப்படின்னா கூட அந்த மனம் ஆழ்நிலைக்கு போனால தான், அந்த நிலைக்கு வந்தால் தான் கவிதையே அவங்களால எழுத முடியுது. அந்த விதத்தில் கவிதை என்பது அது எழுதக்கூடியவங்களுக்கும் சரி,
அதை அவங்க உணர்ந்து தான் எழுதுகிறாங்க. எழுதுறவங்களுக்கும் சரி, அதை படிக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்த இறைநிலைக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கிறது கவிதை. அந்த விதத்தில் நம்ம கவிதையை கொண்டாடுவோம். முடிந்த அளவிற்கு அதன்படி சொல்படி அவர்கள் நடந்த அந்த வாழ்க்கை முறைப்படி நாம் நடந்து கொள்ள பாடுபடுவோம். சுவாமிஜியும் 2000 கவிதைக்கு மேலே எழுதியிருக்காரு. அந்த கவிதையில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. புரிந்து கொண்டு செயல்படுத்துவோம். இந்த நிலையில் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செவிமடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.